அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். இந்த வீடியோ முஸ்லீம் வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். ஒரு நபரை பற்றி நான் சொல்கிறேன். அவரோட வாழ்க்கை எனக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன், ஒரு உதாரணமாக இருந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும், எல்லா நல்ல மனிதருக்கும் கட்டாயம் தேவையாக இருந்தாலும் இந்த விஷயம் முஸ்லீம் நபர்களுக்கு, முக்கியமாக வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ண எடுத்துன்னு கேட்டால் மறுமைக்கு நாளைக்கு உங்களுக்கு நிச்சயமாக உதவும். என்ன கேட்டால் இன்றைக்கி அதிகமான வாலிப பெண்கள் என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த மீடியா ஷெய்தானுடைய சிந்தனைக்கு இவங்க அவனுக்கு டொமினேட் ஆகிற நிலைமையில இதை அவன் நினைச்ச மாதிரி அந்த ட்ரெக்ல போயிட்டு இதை தவறுதலாக யூஸ் பண்றாங்க. தானும் வழிகெட்டு மற்றவங்களையும் வழிகெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை உருவாக்கி வச்சிருக்குது. ஆனா எந்த ஒரு ஆடுமே இப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஆடை முறைப்படியோ இல்லாட்டி சஹாபா மக்கள் கொடுத்த அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் சிஸ்டத்தை போட்டுக்கிட்டு இங்க ஆட வாரதும் இல்லை பாட வாரதும் இல்லை. அந்த அந்த மார்க்கத்தையும் அது இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்திக்கிற அந்த அழகான ட்ரெஸ் கோட் சிஸ்டம் அசிங்க பண்ண இடத்துல இல்லை. ஆனா அந்த முஸ்லீம்களும் சிலவங்க ஆண்களும் தவறுதலான வேலை செய்யறாங்க. ஆனா அந்த மாதிரி மதத்தை அடையாளம் பண்ணிக்கிட்டு அந்த மதத்தை கேவலமாக்குற மாதிரி ஒரு வேலையை செய்யறது இல்லை. ஏன்னு கேட்டால் எப்பயுமே எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அட்வான்ஸா ஆண்கள் இருப்பாங்க. இதுதான் உண்மை. ஆனா இந்த பெண்கள் இந்த மாதிரி வலைகள்ல முக்கியமா இந்த ஃபெமினிசம், சிங்கப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க, என்னென்ன எல்லாம் சொல்லுவாங்க. நீ வீட்டில் அடைஞ்சிருது போதும் வெளியவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்க யாரு வீட்டில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வெளியே வந்தா சுதந்திரமா சுத்துறதுக்கான ஒரு சொசைட்டியை இங்க கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அது இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே அதிகமான பிரெயின் வாஷ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்களோட நேரத்தை சோஷியல் மீடியாக்கள் அநியாயமாக நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல், இந்த சோஷியல் மீடியான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் சொல்லி எங்களுக்கு தெரியும். சொல்லப்போனால் இப்போ ஒரு அமெரிக்கான்னு சொல்லுவீங்களே, அடுத்த அரசாங்கம் யார் வரணும், யாருக்கு அங்கே கூடிய மக்கள் சப்போர்ட் பண்ணணும், இந்த மக்கள் எதை நம்பணும், நாங்கள் ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பமான ஒரு புதிய விஷயம் நாங்கள் மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தா இது மக்கள்கள் நம்பணுமா நம்பக்கூடாதா, இது அதிகமான மக்கள் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த மீடியான்னு சொல்ற இந்த டூலை ஒரு மிகப்பெரிய ஆயுதமா யூஸ் பண்றாங்க. ஆனா இதை வச்சு இவங்க நிச்சயமா இந்த பூமியில நன்மையை இவங்க விதைக்கல, மிகப்பெரிய தீமையும் அந்த மேற்கத்திய உலகத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களை ஷெய்தானுடைய அஜெண்டாக்காகவும் தான் இந்த மீடியா யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இத்திட்டத்தில் சாதாரண ஜெனரல் நாலேஜ் உள்ளவங்களுக்கு கூட தெரியும். அது திரைப்படங்கள்ல இருந்து கார்ட்டூன்ல இருந்து இந்தியா வரைக்கும் வருது. இப்ப அதிகமான முஸ்லீம்களை தீவிரவாதி சொல்லி காட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் ஏன்னு கேட்டா, இதுக்கு பின்னிக்கக்கூடிய பிரெயின் வாஷ் ஆகிக்கட்டும், மற்ற மனிதர்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் ஆகிக்கட்டும், தாண்ட சுயலாபத்துக்காக இன்னொரு கம்யூனிட்டியை இந்த மாதிரி சல்லிக்காக ஒரு மாரடிக்கிற வேலையை இந்த மாதிரி மனித நேயம் இல்லாம செய்யறாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த மீடியா அப்படி சொல்றது ஒரு அநியாயக்காரங்களோட கையில மாட்டிட்டு இருக்குது. அதனால இங்க என்னது அநியாயம் தலை தூக்கி ஆடுது. அப்ப நல்ல விஷயங்கள் இந்த மனிதருக்கு இந்த பூமியில வாழும் போது எதெல்லாம் முக்கியமா தேவையோ இதெல்லாம் இங்க ஒடுக்கப்பட்ட நிலைமையில அனாதையா இருக்குது. சரியா? சோ அதன் அடிப்படையில் இங்க முஸ்லீம்களை இந்த உலகத்துக்கே பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ற மாதிரியும் எக்கச்சக்கமான இந்த சினிமாக்கள் மூலியமாகவும் டெலி சீரியஸ் மூலியமாகவும் இந்தியா படங்கள் வரைக்கும் எடுத்து காட்டிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இதன் அடிப்படையில் இந்த மாதிரி இந்த திரைப்படங்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த மாதிரி போலி பிரச்சாரம் இவங்க செய்யறாங்க இல்லையா? இதற்கு நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயமா இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரிகள் எங்களை மேல சாட்டி விட்டாலும் இது மூலியமா அல்ல எனக்கு ஒரு நல்லா வச்சுக்கிறான். எனக்கு எது வேணாலும் தேடி படிக்கலாம், இந்த மாதிரி நல்ல விஷயத்துங்களை நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அதில் நாங்களும் பிரயோஜனம் அடைந்து மற்ற மனிதர்களுக்கும் பிரயோஜனம் அடைய வைக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயமா முஸ்லீம் வாலிபர்களும் இந்த முஸ்லீம் வாலிப பெண்களும் யூஸ் பண்ணுவோம். சும்மா இந்த டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பொம்மை டான்ஸ் மாதிரி நாங்கள் வித்த காட்டிட்டு இருக்காம, அது ஒரு நாகரிகமான செயலில் இன்றைக்கு நாங்கள் ஃப்ரீடமானு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட உமா பாப்பட கட்டுப்பாட்டு கீழே இந்த மாதிரி வேலை செஞ்சாலும் நாளைக்கு நாங்களும் கல்யாணம் முடிச்சு போவோம். அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குமோ தெரியாது. இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று மாட்டி அதனால பெரிய பிரச்சனை ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு வேலை நாங்கள் செஞ்சோன்னு சொன்னால் அது நாளைக்கு எங்களுக்கே சுற்றி அடிக்கும். அதில் மாற்று கதை இல்லை. நான் குரானை சுமந்திக்கக்கூடிய சமுதாயம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி வழி தவறி போயிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டீசென்ட்டாக நாங்கள் சோஷியல் மீடியாவில் நடக்கிறத நாங்கள் தகர்ந்துக்கிறோம். அதிகமான பெண்கள் தான் முக்கியமாக. ஸோ இதன் அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், இந்த மீடியா சம்பந்தமாக எப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் மிகப்பெரிய அநியாயங்கள் எல்லாம் மேலோங்கி இருக்குது. எக்கச்சக்கமான போலி பிரச்சாரங்களை உண்மைன்னு சொல்லி மீடியாக்கள் மூலியமாக பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ஒரு தாண்ட சொந்த அறிவை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அனாலிசிஸ் பண்ணி எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி பிரித்து எடுக்க தெரியாத அந்த பரிதாபப்பட்ட மனிதர்கள் என்ன அப்படின்னு கேட்டால், மீடியாக்களை காட்டுறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டு மிகவும் பரிதாபமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் உண்மைக்கும் வெகு தூரமான ஒரு நிலைமையில் இருக்குது. ஏண்டா அல்லாஹ் என்ன இந்த மனிதனுக்கு படைச்சிருக்கிறான், 6வது அறிவை படைச்சிருக்கிறான். அது என்னது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வச்சிருக்கலாம். அப்போ மனுஷன் சொன்னா சிந்திக்கணும், வெறுமே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்பக்கூடாது.
அதன் அடிப்படையில் இந்த உலகத்துக்கே முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்வின் டவர்ஸ் இதில் அமெரிக்காவில் அவர்களை சார்ந்தவர்களே அவங்களே அந்த ஃபிளைட்டுக்கு அடிச்சுக்கிட்டு முஸ்லீமுக்கு மேல போட்டாங்க இல்லையா. அப்ப இது வந்து அவர்களே அடிச்சுக்கிட்டாங்க, இது வந்து அவங்களே அவங்களுக்கு செஞ்சதுக்கு தான் சொல்றதுக்கு 1008 ப்ரூஃப் இருக்கு. அது சம்பந்தமா வேற ஒரு வீடியோவை வந்து எக்கச்சக்கமான ஆதாரப்பூர்வமா போட்டுக்கலாம். ஏன் செஞ்சாங்க, அது பின்னுக்கு என்ன இருக்குது, அது பின்னுக்கு அவங்க பார்த்த இன்சூரன்ஸ் கிளைம் என்னது, ஏன் அவங்களுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க, அதனால முஸ்லீம்களை வந்து இவங்க என்ன டார்கெட் பண்ணாங்க, அரபு உலகத்தை போய் டார்கெட் பண்ணாங்க, அதை வச்சு பெட்ரோல் டாலர் ஆதிக்கம் இவங்கட எந்த நாள் உருக்கணுன்றதுக்காக இவங்க தக்க வச்சுக்கணுன்றதுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க, அதை வச்சு எப்படி அரபுகளையும் முஸ்லீம்களையும் அடிமை பண்ணாங்கன்றது பெரிய சப்ஜெக்ட் ஒன்று இருக்காது பின்னுக்கு. ஆனாலும் இந்த உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் இதை முஸ்லீம் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்பினாங்க இல்லையா. அப்படி இந்த உலகத்தையே நம்ப வச்சதுக்கான அவங்க யூஸ் பண்ணின ஒரு மிக முக்கியமான டூல் தான் இந்த சோஷியல் மீடியான்னு சொல்றது. அது நல்லவங்களோட கையில் இருந்துன்னு சொன்னா இந்த பூமி நல்ல சமுதாயத்தை நோக்கி போகும், எழுச்சி பெறும். அது கெட்டவன கைக்கு போனோன்னு சொன்னா இந்த மாதிரி தான் இந்த படங்கள்ன்ற பேர்ல கண்டா கேள்வி குத்தெல்லாம் நடக்கும், கன்றாவிலாம் நடக்கும். பெண்கள் வந்து அரை கூட ஆடுடன் வந்து ஆடி சொசைட்டியை நாசமாக்குற வேலையா பண்ணும். வெக்கமே இல்லாம சொசைட்டியில் போயிட்டு நாங்களாம் சிங்க பெண் சொல்லி என்னமோ பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இதுங்களை பார்த்து இந்த சாராய கலாச்சாரங்களா இருக்கட்டும், இதுங்களை பார்த்து இதே மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்து உருவாயிரும் எல்லா இடத்துலையும். எனக்கு இடையே கெட்டவன கையில் வந்து மீடியா இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கும் இந்த மாதிரி சொசைட்டிக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மீடியாக்கள் மூலியமா பரப்ப இவங்க முயற்சி செய்யும் போது குர்ஆனை சுமந்திக்கக்கூடிய எங்களோட பொறுப்பு என்னன்னு கேட்டா இந்த சத்தியத்தை வச்சு நாங்கள் உடைக்க வேண்டிய பொறுப்பு எங்க கையில வந்து கட்டாயம் இருக்குது. ஏண்டா இந்த பொக்கிஷம் சோசியல் மீடியா இந்த பொக்கிஷத்தை வந்து எங்க இந்த மனித இனத்தின் எதிரிகள் செய்தானே ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து எங்களோட கைக்கு வந்து தந்து அதுல அவங்க யூஸ் பண்ணினாலும் எங்களோட மூலியமா அவங்க பெனிஃபிட் அடைஞ்சாலும் எங்களை அடிமையாக்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணினாலும் இதை வச்சு நாங்க ஒரு முஸ்லீமா எங்களுக்கு எவ்வளவு விஷயம் தேடி படிக்கலும், நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணி கொள்ளையிலும். சரியா? ஸோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னு கேட்டா எனக்கு தெரியும் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு ஈராக்ல வந்து போர்ல இந்த நேரத்தில் அந்த போர்க்கான அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய ராணுவ விமானம் வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வந்து சுமார் ரவுண்ட்ஸ் அடிக்க போகும். அப்போ ஈராக்ல வந்து பார்ப்பாங்க, இது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ ஈராக்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நடக்கும். என்னன்னு கேட்டால் இவங்க ரவுண்ட்ஸ் போர் ஹெலிகாப்டரில் ஈராக்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு இடத்துல சாதாரண கூடிய மக்கள் நிற்கிறாங்க இல்லையா, குடிமக்கள், அவங்க ஒரு இடத்துல வந்து கெதராகி பேசிக்கொண்டு மாதிரி என்னமோ செஞ்சு கொண்டு நிற்பாங்க. இப்போ இது ஹெலிகாப்டர்ல இருந்து இது வந்து வீடியோ ஆகிக்கொண்டு நிற்கும். அந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு நிற்கும். ஹெலிகாப்டர் நடக்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு சார்ந்த இடத்துல இருந்து அந்த கொமெண்ட்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் வந்து நடந்து கொள்வாங்க, சோல்ஜர்ஸ். ஸோ அதன் அடிப்படையில் ஈராக்ல வந்து சும்மா பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த மிலிட்டரி கமாண்டர்ஸ் அவங்க என்ன சொல்லலான்னு கேட்டால் ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய அந்த ராணுவ என்ன சொல்றது, அவங்களுக்கு ராணுவ வீரர்கள்னு சொல்லலாது, ஏதோ அவங்களுக்கு அந்த ராணுவ படையை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று வரும். அங்கே இருக்கக்கூடிய அப்பாய் மக்களை நீ சுட்டுக்கோளு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவனுங்களும் சுற்றுவானுங்க அந்த மக்களை. அதை சுட்டு கொண்டது பிறகு அந்த ஹெலிகாப்டர் வந்து அதிகக்கூடியவங்க எல்லாம் வந்து பேசிக்கிடுவாங்க இல்லையா, அவ்வளோ அநாகரிகமாக இருக்கும். மனிதநேயம் மற்ற மிருக ஜாதிமாயி பேசிக்கிடுவாங்க. லுக் அட் தோஸ் டெஃப் பாஸ்டர்ட், அப்புறம் அந்த அந்த மாதிரி என்னென்னமோ வந்து பேசிக்கிடுவாங்க சொல்லுவீங்களே. ஸோ இப்போ இந்த மாதிரி அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் நடக்கும். அந்த இடத்துல வந்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுப்பட்ட ஒருத்தர் கீழே பட்டிருப்பாரு, அவருக்கு என்னமோ வந்து இன்ஜுரிஸ் ஆகிருக்கு போல. அப்போ அருகில வந்து ஒரு வேன் ஒன்றில் என்ன செய்வாங்க, இப்படி ஒரு மனிதனுக்கு வந்து இப்படி ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, நான் காப்பாற்றுன்ற முயற்சியில் வேனில் உள்ளவங்க கருப்பு கலர் வேன்ல இருந்து இறங்கி அந்த நபர் வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த வேனில் வந்தவங்களும் சேர்த்து சுடுவானுங்க இவனுங்க. யாரு? அமெரிக்கா ராணுவத்தை சார்ந்தவர்கள் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து. இப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனிதனத்துக்கு அநியாயமான ஒரு செயல் செய்யும் போது இதெல்லாம் ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மாதிரி இருக்குது இல்லையா, அதில் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இது ரெக்கார்ட் ஆனதுக்கு பிறகு இந்த மெமரி எல்லாம் எங்கே போகும், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெக்கார்டட் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே போகும்னு கேட்டால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு போய் திரும்ப கடைசியில். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இது அமெரிக்காவை ராணுவத்தை சார்ந்த அவங்களுக்கு போனதுக்கு பிறகு இந்த வீடியோ ப்ரூஃப் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன், அவங்களோட பேர் வந்து செல்சி மேனிங். சரியா? அப்போ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தைய நான் ஒரு ஸ்டடி பண்ண சப்ஜெக்ட் வந்து செல்சி மேனிங் அப்படின்னு சொல்றக்கூடியவங்க டிரான்ஸ்ஜெண்டர் உமன். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அவங்க செல்சி மேனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால் இந்த வீடியோவில் வந்து ஏற்றத்துக்கு மாற்றமாக இருக்குது. இப்போ நாங்கெல்லாம் யாரு, அவங்க இப்போ அமெரிக்காவில் வந்து அந்த ராணுவத்துக்கு வந்து ஆள் சேர்க்கும் போது அங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்க, உலகத்தில் இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குது, எங்க அநியாயம் நடந்தாலும் நாங்கள் வந்து தட்டி கேட்போம் அப்படி சொல்லி பெட்ரோல் எடுத்துட்டு வந்துருவாங்க. உலகத்தில் மிகப்பெரிய கள்ள வேலை செய்வானுங்க. உலகத்தில் எல்லா நாட்டிலும் மிகக்கூடிய பொக்கிஷத்தை நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து கொள்ளையடிக்கிற வேலையை பண்ணுவானுங்க. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்களே வந்து கொள்றதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரியா? நாங்கள் ஆப்கானிஸ்தானில் பார்த்துருக்குறோம், லிபியாவில் பார்த்தோம், ஈராக்ல பார்த்தோம், இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. சரியா? இப்போ நாங்கள் இங்கே வெனிசுலாவில் பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் செய்ய போனானுங்களோ
ஸோ இந்த மாதிரி வேலைத்தனை இவங்க செய்வாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ராணுவத்துக்கு எடுக்கும் போது எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ், நாங்கள் வந்து வி ஆர் த பீஸ் மேக்கர்ஸ், வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சொல்லித்தான் வந்து இந்த ராணுவ வீரர்கள் வந்து அனுப்புறது. இப்போ சதாம் ஹுசேனை வந்து அங்கே அதுக்கு எதிராக அனுப்பும்போது அவன் ஒரு மிகப்பெரிய மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் வச்சிருக்கிறேன்னு சொல்லி தான் அனுப்பினாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயக்கார டிக்டேட்டர் சொல்லி மீடியாக்கள் மூலியமாக காமிச்சாங்க. ஆனால் உண்மையாது மிகப்பெரிய போய். இன்றைக்கு லிபியா இருக்கிற மாதிரியும் கடாஃபி கூப்பிட்டு இருந்த லெவலையும் யோசிச்சு பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம். அப்போ மிகப்பெரிய போய்த்தான் இவங்க வாழ்க்கையே போய்த்தான். ஏன்னா இவங்க எல்லாம் கொள்ளைக்காரர்கள், டெவலப் ஆகிட்டாங்க. அதுதான் விஷயம். அப்போ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் உமன் ஆகிய செல்சி மேனிங் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால், சாதாரணமாக இந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்ன்னு சொன்னால் இவங்க மனிதர்களை வந்து அநியாயக்காரன் வந்து பாதுகாக்கக்கூடியவங்க தானே. இவங்க தானே உண்மைக்குமே ஹியூமன் ரைட்ஸை வந்து பாதுகாக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த ஹெலிகாப்டர் இந்த நடந்த சம்பவம் இருக்குது தானே, எங்களோட இந்த ஒட்டுமொத்த எங்களோட நம்பிக்கையுமே வந்து உடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டால், இந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து ஷூட் பண்ணணும்னு சொன்ன அப்பா மக்களை அவங்களுக்கு கொமெண்ட்ஸ் கொடுத்த அந்த ஹையர்ஸ் ஆஃபீஷியல் சீக்கிரம் தானே. அப்போ அவங்க யார்? அவங்க சொன்ன மாதிரி இவனுங்க ஒன்றும் செய்கிறானுங்கன்னு பார்த்தா உண்மைக்குமே இந்த அமெரிக்க ராணுவத்தை சார்ந்தவர்கள் இவர்களை நன்மை ஏவக்கூடியவர்களா இந்த பூமிக்கும் பூமியில் வரக்கூடிய மக்களுக்கும், இல்லாட்டி இவங்க தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்களான ஒரு டவுட் ஒன்று வருது செல்சி மேனிக்கு. ஸோ அதை தொடர்ந்து செல்சி மேனி என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க இதை பற்றின சில ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க, டீப் ரிசர்ச்சஸ் பண்ணுறாங்க, இதை பற்றின ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த அமெரிக்கா ராணுவம் எந்தெந்த நாட்டுக்கு போகுது, என்னென்ன செய்து, மீடியாக்கள் இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, மீடியாக்கள் சொல்கிற விஷயத்துக்கும் இந்த அமெரிக்கா ராணுவத்தை சார்ந்தவர்களுக்கும் செய்கிற விஷயங்கள் உண்மைக்குமே ஒத்து போகுதா, இல்லாட்டி மிகப்பெரிய இருட்டடிப்பு வேலை செஞ்சு மக்களை வழிகெடுக்கிற வேலையை வந்து இவங்க செய்கிறாங்களா இந்த மீடியாக்கள் மூலியமான்ற ஒரு டீப் ரிசர்ச் பண்ணுறாங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர் லேடி ஆகிய செல்சி மேனிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ இவங்களோட இந்த ரிசர்ச்சுடைய சமரைசேஷனில் இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அமெரிக்கா அரசாங்கம் என்ன செய்து இந்த மனித இனத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஒன்று செய்து இவங்களுடைய சொந்த அஜெண்டாவுக்காக, அது நன்மையை தீமையை பிரித்து பார்க்குது இல்லை, இவங்களோட சுயநலத்துக்காக அப்பாவி மக்களை, ஈராக்ல சின்ன பிள்ளைங்களை பசியில போட்டு இத்தனை 5 லட்சம் மக்களை கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி அநியாயமா இந்த முஸ்லீம்களை வந்து போலி பிரச்சாரம் சோஷியல் மீடியாக்கள் மூலியமா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலியமா இவங்களை தீவிரவாத, அதாவது முஸ்லீம் அரபு தீபகற்பத்தில் எல்லாம் மிகக்கூடிய ஒரே கொமனான விஷயம் முஸ்லீம்கள் தான். ஆனால் இந்த அரபு தீபகற்பத்தில் தான் பெட்ரோல் ஈக்குது. அப்போ பெட்ரோல் ஈக்குன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஒரு பொக்கிஷம். ஏன்டா அமெரிக்கா அதோடைய பெட்ரோல் டாலர் சிஸ்டத்தை வந்து பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கு எந்த காலமாக வந்து இந்த அரபு லீடர்ஸில் வந்து பெட்ரோலை வந்து டாலருக்கு மட்டுமே விற்கணும். அதுதான் பெட்ரோல் டாலர் சிஸ்டம். அப்படி செஞ்சேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலியா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய பணக்கார நாடாகவும் மற்ற நாடெல்லாம் வந்து அமெரிக்கா டாலரை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவாங்க மற்ற நாடுகள் ஆட்டோமேட்டிக்கலியா. ஸோ அதனால வந்து எல்லாமே அமெரிக்கன் டாலரை சேர்க்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொக்கிஷங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு கொட்டுவாங்க. இவங்க வெறுமே ஃபெடரல் ரிசர்வ்ல அடிக்கக்கூடிய இந்த பேப்பர் சல்லியை வந்து அந்த மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அமெரிக்காவுக்கு வருமானம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இவங்களோட சைட்ல இருந்து வெறுமே பேப்பர் கோலை போயிட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் பெட்ரோல் டாலர். ஸோ இந்த சிஸ்டத்தை தக்க வச்சுக்கிட்டா அமெரிக்கா சும்மாவே வந்து வல்லரசு சேர்ந்தனாலும் அப்போ அதுக்கு மிகப்பெரிய பங்கு என்னது, இந்த முஸ்லீம் அரபு நாட்டை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த பெட்ரோல் டாலர் சிஸ்டத்தை கட்டுப்பட்டு நடக்கணும். இதுலேருந்து வெளியே போயிட்டக்கூடாது. அப்போ இவன் பார்த்தான், இந்த கடாஃபி மாய் ஆட்கள் மாதிரி செய்கிற வேலைனால இந்த அரபு தீபகற்பத்தில் கூடிய ஆட்சியாளர்கள் நாளைக்கு பெட்ரோல் டாலர் சிஸ்டத்துக்கு அக்ரி ஆகாட்டி நாங்கெல்லாம் பிச்சைக்காரையும் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் யூஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான கேடயம் தான் 9/11 அட்டாக். இந்த அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய கொமன் விஷயத்தை பார்த்தான் எல்லாம் முஸ்லீம்கள் ஆகிக்கிறாங்க. அப்ப முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9/11 அட்டாக் மூலியமா மீடியாக்கள் மூலியமா ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கிளப்பி விட்டோம். இப்ப முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து எதுவுமே சரியா ஒரு விஷயத்தை முடிவு தெரியாத மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சோன்னே இப்ப என்னது, இந்த மாதிரி பெட்ரோல் டாலருக்கு வந்து யாரெல்லாம் அக்ரி ஆகலையோ அவங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு டிக்டேட்டர், இல்லாட்டி இந்த மாதிரி மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரங்கள் மூலியமா சதாம் ஹுசேன் ஆகிக்கட்டும் அவர் என்ன செஞ்சாரு, பெட்ரோலை இனி நான் டாலர் கொடுக்க மாட்டேன், யூரோக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. அதே மாதிரி கடாஃபி என்ன செஞ்சாரு, இனிமே இது ஏன் பெட்ரோல் ஏன் நாட்டில் இருக்குது, நான் டாலருக்கு கொடுக்கணுமா தேங்காவுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி நீ சொல்லாது, அதை நானும் என்ன மக்கள் நான் முடிவு பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவர் செஞ்சார். ஸோ இந்த மாதிரி நிலைமையில என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி முஸ்லீம்களை எங்களுக்கு எதிர்காலத்தில் இவங்க பெட்ரோல் டாலருக்கு இல்லாட்டி அமெரிக்காவுக்கு அடிப்பணியாட்டி தீவிரவாதிகள் சொல்லி வந்து இவங்களை வந்து நாங்கள் இவங்களுக்கு எதிராக வந்து வேலை செய்யலாம். அப்போ மக்களும் வந்து நம்ப மாட்டாங்க இவங்க தீவிரவாதிகள் போல, அதனால தான் அமெரிக்கா வந்து இப்படி வந்து காப்பாற்றுறதுக்கு வந்துச்சு அவங்களுடைய மக்கள்னு சொல்லிட்டு அந்த அப்பாய்ப்பட்ட, அதாவது சோஷியல் மீடியாக்கள் மூலியமா பெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து தான் சிந்திச்சு சரியது பிழையதுன்னு முடிவு செய்யக்கூடிய அந்த ஆட்கள் வந்து அமெரிக்காவை பார்த்துட்டு நம்பிட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ அவங்களோட நிலைமை வந்து பரிதாபமான நிலைமை.
ஆனால் உண்மை வந்து அதுல இருந்து மிச்ச வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி சூழ்ச்சியால் தான் மீடியாக்கள் வச்சு பண்ணி கொண்டிருக்கும் போது இப்போ இந்த செல்சி மேனிங் ஒரு நல்ல ஒரு சூப்பர் கன்க்ளூஷனுக்கு வராங்க. இதை பற்றின நல்ல ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த அமெரிக்கா அவங்களோட சுயநலத்துக்காக அப்பாவி மக்கள் அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்களை கொள்வது மட்டும் இல்லை, அமெரிக்கா ராணுவத்துக்கு நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்கு வந்த எங்கட இந்த நோக்கத்தையும் இந்த ராணுவ வீரர்களையும் தவறுதலான ஒரு வேலைக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோவத்தோட இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த வீடியோ ப்ரூஃப் இருக்குது இல்லையா, இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஈராக் இருக்கக்கூடியவங்க அந்த வீடியோ வந்து இதில் போட இயலாது. டெலிகிராம் லிங்க் இதில் போட்டு விட்டேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. இதில் போட்டு அதை புக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வீடியோ ப்ரூஃபை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மிக பொக்கிஷமான ஒரு ஆதாரம் ஒன்று கிடைச்சிருக்குது. இப்போ இதை வெஸ்டர்ன் மீடியாக்கள் இருக்குது இல்லையா, இவங்களோட கையில் இந்த இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால், கொடுத்தது வந்ததுக்கு பிறகு அந்த மீடியா அவுட்லெட்டோ இல்லாட்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை சார்ந்த அந்த நிறுவனமோ இப்படி ஒரு உங்களோட அமெரிக்கன் ராணுவம் வந்து செஞ்ச ஒரு செயல் ஈராக்ல வந்து அது ஆதாரப்பூர்வமாக எங்களுக்கு உங்களோட ராணுவத்தை சார்ந்த செல்சி மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் போச்சுன்னு சொன்னா அதை மீடியாக்களை போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்றது ஒரு நல்ல புரிதலோட வந்து இந்த செல்சி மேனிங் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்ப இந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ரூஃபை நாங்க இந்த அமெரிக்கன் டொமினேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய பப்பட்ஸ் மீடியாக்களுக்கு நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னா இதுல எந்த யூஸும் இல்லை. அப்ப உண்மையை மட்டுமே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மீடியா ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த உலமாக்கள் இங்கே தான் வராங்க. உலமாக்களுடைய லட்சணம் எவ்வளோன்னு சொல்லி விளங்கிடுதுக்கு முஸ்லீம்கள். ஏன்னு கேட்டா, இப்ப முஸ்லீம்களை பொய்க்கி எங்களோட எதிரிகள் இவனுங்க தீவிரவாதின்னு சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு அவனுங்க மீடியா வச்சிருக்கான்னு சொன்னா, அது பொய்ன்னு சொல்லி உலகத்துக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு எங்க மீடியா இல்லையே. ஏன்னா எங்களோட உலமாக்களுக்கு இன்னும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீராத பிரச்சனை புற எப்படி பாக்குறது, அப்படி இல்லாட்டி வந்து குனூத்து இருக்கா இல்லையா, இல்லாட்டி தராபியாவுக்கு எத்தனை ரகாயத்து. இந்த ஒரு ஆராய்ச்சியில இருந்து எங்க வெளியே வரவே இல்லை அண்டத்து காலத்துல இருந்து. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் முஸ்லீம்களுக்கு வந்து எந்த ஒரு பேக்கப்பும் இல்லை. இங்கே உண்மையை வந்து உலகத்துக்கு போய், அதாவது அசத்திலிருந்து இந்த உண்மையை வந்து வெளிப்படுத்தி உலகத்தை காட்டுறதுக்கு முஸ்லீம்கள கையில் சரியான ஒரு மீடியாவும் இருக்கல. அதன் அடிப்படையில் தான் இந்த கட்டார் வந்து, அது மட்டும் இல்லாமல் யூசுப் அல் கர்லாவி மாதிரி சிறந்த நபர்கள் சேர்ந்து இந்த அல் ஜசீரான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து யூஸ் பண்ணினாலும் இன்றைக்கு அதுவும் அறகுறையாக தான் வந்து இருக்குது. சில விஷயங்கள் சில இடத்துங்களில் வந்து முஸ்லீம்களுக்கு சார்பாக வேலை செய்யுது, சில இடத்துங்களில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை கட்டுப்பாடுக்கு போயிட்டு சொல்லி பார்க்க கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமையில இந்த செல்சி மேனிங்கு இந்த வீடியோ ப்ரூஃபை கொடுக்கறதுக்கு உண்மைக்குமே உலகத்தில் யாருமே இல்லை, முஸ்லீம்களும் இல்லை. சரியா? அப்ப என்ன செய்யறாங்க தேடி பார்க்கும் போது அப்பதான் இவங்களுக்கு ஒரு நபர் வந்து இவங்களுக்கு வந்து அறிய வருது. அவரை தான் நான் சொன்னேன், எங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நபரை நாங்கள் இன்ஸ்பைரேஷன் எடுத்து முஸ்லீம்கள் நாங்களும் வேலை செய்யணும். எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய டைமை எங்களோட மார்க்கத்தையும் நல்ல விஷயத்துங்களுக்காக இந்த சோஷியல் மீடியாக்கள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கெட்டு குட்டிச்சாராம போறதுக்கு எங்களுடைய எதிரிகளோட சூழ்ச்சிக்கு நாங்கள் மாட்டாம நாங்கள் ஒரு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நாங்கள் இன்ஸ்பைரேஷன் ஆகி நாங்களும் சில உதாரணம் எடுப்போம்னு சொல்ற அளவுக்கு ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் ஜூலியன் அசாஞ்ச் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியன் வந்து ஒரு பூர்வீகமாக கொண்டவர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, அவர் வந்து சில விஷயங்கள் வந்து உலகத்தில் வந்து பாக்குறாரு. அவர் என்ன பாக்குறாரு, இந்த உலகத்தில் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரவுடி இருக்கிறாரு, இவங்களுக்கு சார்ந்த சில ஆர்கனைசேஷன் இருக்குது, இவங்க எல்லாம் இவங்களுடைய சொந்த அஜெண்டாவுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திரைப்படங்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் வந்து அநியாயமா காட்டுறாங்க. சில புலப்பத்தவங்க முஸ்லீம் அவங்கள வந்து தீவிரவாதியா வந்து காட்டுறதுக்கே படம் எடுக்கிறானுங்க, வெக்கம் கேட்டவனுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈராக்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு நிறைஞ்ச ஜெனசைடு ஒன்று பண்ணினாங்க. பலஸ்டைன்ல இப்படி காலங்காலமாக அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் நடந்த அநியாயங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் நடந்த அநியாயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் என்னத்துக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர், அதாவது எல்லாமே வந்து அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா, எல்லா இனத்திலையும் எல்லா மாதிரிலையும் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. அப்ப இவர் வந்து எப்படின்னு கேட்டா, இவர் இங்க ஒரு நல்ல எல்லாத்தையுமே நல்ல புரிதலுக்கு வந்து இவருக்கு நல்லா இங்க உலகத்தில் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் அடிப்படையில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த மேற்கத்திய உலகம் செய்கிற மிகப்பெரிய அநியாயங்களை வந்து இவர் நல்லா உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ப இந்த போலி மீடியாக்கள் மூலியமா இவங்க உலக மக்களை வந்து வழிகெடுக்கிறாங்களே, இதுல இந்த பூமி எதிர்காலத்துல நிச்சயமா நன்மையை நோக்கி போகாது, மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை நோக்கி கொண்டு போயிட்டு எல்லாமே அடிச்சுக்கிட்டு சாவக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து இந்த பூமியை மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற ஒரு இடமா மாறுமே அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையில இதை தடுக்கிறதுக்கு நான் செய்யறேன்டா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த ஒரு முயற்சியில ஒரு மிக சிறந்த முயற்சி ஒன்று எடுக்கிறார். என்னன்னு கேட்டா, நான் ஒரு மீடியா ஒன்று உருவாக்குறேன். எப்படி உலமாக்கள் செய்யக்கூடிய வேலையை அல்லாஹ் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து செய்ய வைக்கிறான். சரியா? அப்ப அவங்க இன்னும் வந்து அவங்களுக்கு ஈரான்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்கள பொறுத்தவரை ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரன், காஃபி நரகத்துக்கு சொல்லிட்டு இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான். சரியா? இவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு யாருன்னு சொல்லி ஆனா இவங்க வந்து தேடி பார்க்கறதே இல்லை. இவங்களோட நிலைமை இன்றைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் யாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பரிதாபப்பட்ட நிலைமையில வந்து இருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் அந்த யாரு ஜூலியன் அசாஞ்ச் அப்படி சொல்லக்கூடியவர்
அவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி பொய்களால் பரப்பப்படக்கூடிய இந்த மீடியா மேலோங்கக்கூடிய இந்த உலகத்துல உண்மையா பரப்பணும்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, வேற வழியே இல்லை. அதுக்கு ஒரு உண்மையை பேசக்கூடிய ஒரு உண்மையான மீடியா ஒன்று இருக்கணும். அப்ப அதுக்கு உறுதியான ஒரு பேக்போன் உள்ள ஒரு மனிதன் ஒன்று வேணும், ஒரு ஆம்பளை வேணும். அப்ப அந்த ஆம்பளை நானாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விக்கிலீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மீடியாவை திறக்கிறாரு இந்த ஜூலியன் அசாஞ்ச் அப்படி சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவில் வசிப்பிடமாக கொண்டு ஒருத்தர். இப்ப இவர் இந்த உலகத்துக்கு பப்ளிஷ் பண்ணின விஷயங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. இப்போ மேற்கே இப்போ சிஎன்என்னோ இல்லாட்டி பிபிசியோ இல்லாட்டி ஃபாக்ஸ் நியூஸோ இவங்க எல்லாம் யாரும் இந்த விக்கிலீக்ஸை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏண்டா உண்மை இங்கே ஒதுக்கப்பட்டிருக்குது. சரியா, இன்னைக்கு இஸ்லாம் எப்படி அனாதையா இருக்குதோ அதே மாதிரி விக்கிலீக்ஸும் அனாதையா இருக்குது. சரியா, ஆனா இந்த விவேகமானவர்கள் உண்மையை மட்டுமே இப்போ மீடியாக்களை பார்க்கறது மட்டும் நம்பி அப்படியே ஏமாந்து போயிட்டு இருக்காம ஒரு விஷயம் கேள்விப்படுத்தின்னு சொன்னா எது உண்மை எது பொய் சொல்லி பிரிச்சிருக்கக்கூடிய அந்த அறிவிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் விக்கிலீக்ஸ் சொன்னா என்னது, அவங்க எழுபத்துக்கு சொன்ன உண்மைகள் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி பல உண்மைகள் சொல்லிக்கக்கூடிய இந்த விக்கிலீக்ஸை பார்த்து இந்த அமெரிக்கன் ராணுவத்தில் இருக்கக்கூடிய செல்சி மேனிங் அப்படியே கூஸ் பம்ப் ஆகுறாங்க. இப்படி ஒரு ஹீரோவை தான் நான் தேடிட்டு இருந்தேன், இறைவன் கிரிஃபேல ஒருத்தர் மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுஎஸ் மிலிட்டரி அந்த ராணுவத்தை சார்ந்தவர்கள் ஹெலிகாப்டர் செஞ்ச அநியாயத்தை ஈராக்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இந்த வீடியோ ப்ரூஃப் என்ன இருக்குது, இதை ஒப்படைக்க வேண்டிய ஒரு மிக சிறந்த நபர்னா இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர் மட்டும் தான் இருக்கிறாரு, இனி வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க மறைமுகமா இந்த செல்சி மேனிங் இந்த வீடியோ பதிவை ஜூலியன் அசாஞ்ச் அவங்களோட அந்த மீடியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதை உலகத்துக்கு மக்களுக்கு எடுத்து கூறுங்க இந்த உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஜூலியன் அசாஞ்ச் அவங்களோட ஆர்கனைசேஷன் மூலியமா விக்கிலீக்ஸ் மூலியமா பார்க்குறாங்க. எடுத்து அந்த மெமரி கார்டை போட்டு பார்த்ததுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொல்றதை காட்சி வீடியோவில் ப்ரூஃபாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஈனாற்ற செயல் பேச்சுவார்த்தையில் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஸோ இதை நாங்கள் உலக மக்களுக்கு பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விக்கிலீக்ஸ் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுது. பண்ணினத்துக்கு போற உலக மக்களுக்கு மத்தியில் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. சரியா, ஸோ இது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பேசலும். ஸோ அதை தொடர்ந்து இந்த அமெரிக்க அரசாங்கம் இந்த ஜூலியன் அசாஞ்ச் அப்படி சொல்லக்கூடியவங்களை மிகவும் அதிகமாக டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வராங்க. அப்படி டார்கெட் பண்ணி இந்த மாதிரி உண்மையை இந்த ஜூலியன் அசாஞ்சுக்கு சொன்னார்னு சொன்னா இது அமெரிக்காவில் தானே போயிட்டு இருக்கணும். அப்ப எப்படி போச்சுன்னு சொல்லி கண்டு போயிட்டு அந்த செல்சி மேனிங் சொல்லக்கூடிய அந்த ப்ரூஃப் அனுப்பி வச்சாங்க இல்லையா, அவங்க ஏன் அனுப்பினீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருஷக்கணக்கான கடுமையான சிறை தண்டனை கொடுத்துருந்துச்சு. இதுக்கு எதிராக அங்கே கூடிய மக்களே போராட்டம் தெரிவிச்சாங்க, செல்சி மேனியை லீவ் பண்ணுங்க, அவங்க செஞ்சது நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேயே கூடியவங்களே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, போராட்டம் பண்ணினாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த ஈராக்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அநியாயமா கொண்டாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு எதிராக அந்த ராணுவத்துக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கம் ஒரு சின்ன நடவடிக்கை கூட அந்த நேரத்தில் எடுத்திக்கல. ஸோ இப்படி பேட்டி அடிக்கும் போது இந்த அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு கேட்ட ஒரு கட்டத்தில் ஜூலியன் அசாஞ்ச் இந்த மாதிரி அதிகமான உண்மைகளை உலகத்துக்கு கொண்டு போறாரு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஜாயின்ஸ்டர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. அப்படின்னு ஒரு கட்டத்தில் இவரை சிறை பிடிக்கிறதுக்கான அந்த வேலையை அமெரிக்கா உத்தரவு போடுது. இப்போ இந்த நியூஸ் ஜூலியன் அசாஞ்சி கேட்கும் போது அவர் யூகேல ஈக்கிறாரு நான் நினைக்கிறேன், யூகேல தான் ஈக்கிறாரு. அப்போ யூகேல ஈக்கும் போது இவருக்கு ஜூலியன் அசாஞ்சுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே அமெரிக்க அரசாங்கம் உங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனி டைம் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு சொல்லும் போது இப்போ இவர் ஆஸ்திரேலியாவில் ஈக்கிறாரு. இப்போ ஆனால் இவர் ஈக்கிறது யூகேல. ஸோ இவருக்கு அந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இல்லாத காரணத்தினால இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் இவருக்கு ஒரு நல்ல நேரத்துக்கு இந்த ஈக்குவடோர்னு சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஜூலியன் அசாஞ்சை தொடர்பு கொண்டு சொல்றாரு, நீங்க யூகேல இருக்கக்கூடிய ஈக்குவடோர் எம்பசி உள்ளுக்கு போய் நின்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்படி செஞ்சா என்ன ஆகும்னு கேட்டா, உதாரணத்துக்கு யூகேல இருக்கக்கூடிய ஒரு எம்பசி, ஈக்குவடோர் எம்பசின்னு சொல்லுவீங்களே, அந்த எம்பசிக்குள்ள ஒரு நபர் ஒரு குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு இருந்தாலும் அதை யூகேல இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அவங்க பற்றி பிடிக்கலாது. அப்படி பிடிக்கணும்னு சொன்னா அந்த எம்பசிக்கு சொந்தக்கார நாட்டுடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா, அதாவது ஈக்குவடோருடைய பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, அவரோட பெர்மிஷன் லண்டன்ல இருக்கக்கூடிய போலீஸ்க்கு வேணும். ஸோ அந்த லண்டன் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெஃப்யூஸ் பண்ணப்படுது. அவர் கொடுக்குறாரு இல்லை, அவர் கொடுக்குறாரு இல்லை, அவர் இக்னோர் பண்றாரு அந்த ஈக்குவடோருடைய தலைவர். ஏன்னு கேட்டால் அவருக்கு தெரியும் ஜூலியன் அசாஞ்ச் மிக நேர்மையான ஒரு மனிதர், இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதன் அடிப்படையில் இவர் ஈக்குவடோரில் இருக்கக்கூடிய அந்த எம்பசியில் நிற்க சொல்றாரு ஜூலியன் அசாஞ்சுக்கு. இப்போ இது நான் 2011 2012 நடக்குது. ஆனா அங்க விஷயம் என்னன்னு கேட்டா வெறுமே 2 ரூம் தான் இருக்குது. ஈக்குவடோர் எம்பசில 2 ரூம் தான் இருக்குது. இப்ப ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி எம்பசி விட்டு வெளியே போனா அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் போலீஸுக்கு எதிராக யூகே அளிக்கிறோம், அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா எம்பசியில் ஈக்க விட்டு அது செய்யறது சட்டவிரோதம்.
அப்ப இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு எவ்வளவு நாள் வேணாலும் ஈக்கேலும், இந்த பிடியாணை வந்து நீக்கப்பட காட்டிலும் அவருக்கு வந்து ஈக்கேலும். அதுக்கிடையில இவர் வந்து போனன்னு சொன்னா இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ண சும்மா விட மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இதன் அடிப்படையில் இவர் வந்து இந்த பிடியானை இதுக்கு ஒரு தீர்வு கிடை காட்டிலும் இதுலயே இருக்கிறாரு, இந்த ஈக்குவடோர் எம்பசிலே வந்திருக்கிறாரு. ஆனா இதுல மிக கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டா, வெறும் 2 ரூம் தான் இருக்குது, சாதாரண ரூம். இதை விட்டுட்டு வேற எங்கேயுமே போயலாம், ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி, கிட்டத்தட்ட சிறையில போட்ட மாதிரி. இப்ப இவர் 2011 நான் நினைக்கிறேன் 2019 வரைக்கும் இவர் அந்த எம்பசில தான் இருந்தாரு, யூகே ஈக்குவடோர் எம்பசில தான் இருக்கிறாரு. ஆனா அங்க இருந்த போதிலும் அவருடைய விக்கிலீக்ஸ் அந்த அவரோட டீம் ஒர்க் இருக்குது இல்லையா, அந்த மீடியா அந்த பணியை வந்து அவர் வந்து விடவே இல்லை. அவர் அதிகமான உண்மைகளை வந்து பரப்பி கொண்டே இருந்தார். அவர் வந்து இந்த ஈக்குவடோர் எம்பசில இருந்தாலும் இது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாங்கெல்லாம் மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஏழைகளுடைய சொத்தை வந்து அந்த கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தலைவலியா ஒரு காலகட்டத்தில் இந்த விக்கிலீக்ஸ் வந்து மாறிச்சு. ஸோ இப்படி இருக்கும் போது இவரோட கூட்டாளிகளை வந்து மறந்து, ஜூலியன் அசாஞ்சோட குடும்ப உறவுகள் பிள்ளைகளை மறந்து, இவர் கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் இப்படி இந்த 2 ரூம்ல இருக்கும் போது இவர் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாளி, மண் நோயாளி மாதிரி ஆவி, இவரோட அழகை வந்து இல்லாமாவி ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து இவர் வந்து உள்ளாக்கப்படுறாரு. அதாவது இவர் வந்து கிட்டத்தட்ட 2011 சாதாரண அந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் வந்து இந்த ஈக்குவடோர் எம்பசிக்கு போறதுக்கு முந்தி இவர் மிகவும் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆளா வந்து இருந்திருக்கிறாரு, அது நீங்களே பாருங்க. ஆனா இவரை வந்து இப்ப இந்த எம்பசில ஈக்கும் போது ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த ஈக்குவடோர் இருக்குது இல்லையா, அங்கே கூடிய பிரசிடென்ட் வந்து மாறுறாரு. சரியா, மாறினது போற இன்னொரு புதிய பிரசிடென்ட் வந்ததுக்கு போறோம். ஜூலியன் அசாஞ்ச் வந்து இந்த ஈக்குவடோர் எம்பசிக்குள்ளே இருக்கும் போது விக்கிலீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன செய்யுது, இந்த புதிய தலைவர் இருக்கிற ஈக்குவடோ நாட்டுக்கு அவர் செஞ்ச ஒரு தவறை வந்து விக்கிலீக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுது. இதனால் புதிய தலைவர், ஈக்குவடோ நாட்டுடைய தலைவர் கோவத்துக்கு ஆளாகிறாரு. என்னடா இந்த ஜூலியன் அசாஞ்சுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறோம், இவங்க எங்கடைய வந்து பிள்ளைகளை வந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் அசாஞ்ச் இப்போ வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூகேல இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் போலீஸ்க்கு வந்து இவர் இன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப வந்து என்ன செய்யறாங்க, இந்த 2019 நினைக்கிற அந்த காலகட்டத்தில் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் வந்து ஜூலியன் அசாஞ்ச் வந்து அரெஸ்ட் பண்ணுது. அப்ப 2011க்கு முந்தி ஈக்குவடோர் எம்பசிக்கு வாரத்துக்கு முந்தி எவ்வளவு ஸ்மார்ட் இருந்தவர் இப்ப எப்படி இருக்கிறான்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஸோ இது 2019 நடந்த சப்ஜெக்ட். அதை தொடர்ந்து இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் உள்ளுக்கு இருந்தாரு. மக்கள் வந்து அதிகமாக போராட்டம் பண்ணினாங்க. இப்போ வந்து அவரை வந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்து வெளியே வந்து அவர் விட்டுட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவர் இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தின தாக்கம் மக்களுக்கு மிக முக்கியமான உண்மையான விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டுச்சு. அழியக்கூடிய நல்ல மனிதர்கள் மீடியாவை பார்த்து ஏமாந்துருப்பாங்களே சில விஷயங்கள், அந்த மாதிரி நல்ல மனுஷங்கள் இந்த மீடியாவை பார்த்து நாங்கள் ஏமாந்துருக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் எது உண்மைன்னு சொல்லி உலகத்துக்கு வந்து வெட்ட வச்சதுக்கு வந்து காமிச்சாரு ஜூலியன் அசாஞ்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறந்த நபரை வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு ரோல் மாடலாக எடுத்துட்டு இந்த மாதிரி விஷயத்துங்களுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு முஸ்லீம்களுக்கு இந்த மீடியாக்கள் மூலியமா எவ்வளோ அநியாயம் செய்கிறாங்களோ அதை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் எங்களை வந்து தயார் பண்ணிக்கிறதுக்கும் நாங்கள் அல்லாவுக்காக நாங்கள் வேலை செய்யறதுக்கும் நாங்கள் ரெடி ஆகும். அதன் அடிப்படையில் அந்த ஜூலியன் அசாஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரூத் பிகம்ஸ் அ கிரைம் இன் அன் எம்பயர் ஆஃப் லைஸ், அதாவது பொய்களால் இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இந்த உலக கட்டமைப்பில் உண்மை என்பது ஒரு மிகப்பெரிய அநியாயமாகும். அப்படியாப்பட்ட இந்த உலகில் ஜூலியன் அசாஞ்ச் அப்படி இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ரெண்டுமே மிகப்பெரிய குற்றவாளிகளாகவே பார்க்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.